ஸ்ரீ குருப்யோ நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமாத்ரே நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா. குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹே குருமூர்த்தே த்வாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்த ஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி. ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்க எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். சிந்தூர அருண விக்கிரகாம் திரிநயனாம் மாணிக்ய மௌலி ஸ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீம் ஆபீன வக்ஷோருஹாம் पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकाम् अरुणां करुणातरङ्गिताक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमादिभिरावृतां मयूखैः अहम् इत्येव विभावये भवानीं ध्यायेत् पद्मासनस्ताम् विकसितवदनां पद्मपत्रायताक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्देमपद्मां वराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमभयदां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुतां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्दहसितेक्षणां सशरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीम् अरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविधौ स्मरेदम्बिकाम्. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மறைபொருள் விளக்கம் அப்படிங்கிற செஷன் எவ்வளோ தடைகள் வந்துட்டே இருக்கு. நிறைய வாரங்கள் கேன்சல் பண்ண வேண்டி இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் தேவியினுடைய அனுகிரகம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சாலும் நம்மளால செய்ய முடிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டாப் ஆயிடல. கேப் விழுந்தாலும் தொடர்ந்து நாம் அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல நாம ஒரு உங்களுக்கு ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணியாகணும். ஏன்னா ரொம்ப நாளா விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 136 அந்த மாதிரி அது வரைக்கும் நாமங்கள் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். நம்பர் கரெக்டா 130க்கு மேல, அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இதுல அந்த தேவியினுடைய அவதாரம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தேவியினுடைய வர்ணனை, ரூப வர்ணனை ஃபுல்லா பார்த்தோம். ஸ்தூல சரீரத்தினுடைய ரூப வர்ணனை கம்ப்ளீட்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் அவள் இருப்பிடத்தினுடைய வர்ணனை, ஸ்ரீநகரம் எப்படி இருக்கு, அவள் எங்க இருக்கா, எப்படி உட்கார்ந்து இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பண்டாசுர வதம் பார்த்தோம். பண்டாசுரனுடைய வதம் எவ்வளவு அற்புதமாக அந்த போர் பண்ணி அவளுடைய தேவ காரியத்திற்காக உருவானவள் இல்லையா, அந்த தேவ காரியத்தை எப்படி செஞ்சா அப்படிங்கிறத பண்டாசுர வதம் நாமங்கள்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவியினுடைய சூக்ஷ்ம சரீரத்தின் வர்ணனை, மந்திரஸ்வரூபத்தை பார்த்தோம். அந்த பஞ்சதசி மந்திரம் எப்படி 3 கூட்டங்களாக இருக்கு, தேவியினுடைய அந்த மந்திர ரூபம் எப்படி கூட்டங்களாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவியினுடைய குண்டலினி ஸ்வரூபத்தை பார்த்தோம். நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய தேவியினுடைய குண்டலினி ஸ்வரூபத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்தி பிரியா, பக்தி கம்யா, அந்த நாமங்கள்ல எல்லாம் தேவியானவள் பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றா அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தோம். பக்த அனுகிரகம் அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நிர்குண உபாசனை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இவ்வளவு அழகான ரூபம் இருக்கிறதையெல்லாம் விவரிச்சுட்டு, அவளுடைய கண் அப்படி இருக்கும், மூக்கு அப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்னையும் விவரிச்சுட்டு, இப்போ என்ன சொல்றாங்க, அவளுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நாமங்களுக்கு வந்திருக்கும். இந்த நிர்குணங்கள், அதாவது தேவியினுடைய எல்லா விதமான தன்மைகளையும் வாக்தேவதைகள் இந்த
லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லிட்டாங்க. இப்ப ரூபத்தோட இருந்தா அவள் எப்படி இருந்தா அப்படிங்கறதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ ரூபம் இல்ல அவளுக்கு, நிர்குண பரபிரம்மமாக அவளை எப்படி, ஆக்சுவலா அந்த பரம்பொருளுக்கு ரூபம் கிடையாது. நம்ம மேல இருக்கக்கூடிய கருணையினால நமக்காக ஒரு ரூபத்தை அது ஸ்வீகரிக்குது, தானா ஒரு ரூபத்தை எடுக்குது. சோ அப்படி எடுத்த ரூபம் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்தோம். ஆனா அதனுடைய உண்மையான தன்மை ரூபம் இல்லாதது, உருவம் இல்லாத தன்மை தான் அதனுடைய உண்மையான தன்மை. சோ இப்ப அந்த தன்மையில இருக்கக்கூடிய நாமங்கள், நிர்குண உபாசனையில இருக்கக்கூடிய நாமங்களை இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல சாத்தோதரியில இருந்து ஆரம்பிச்சது. சாத்தோதரி, சாந்திமதி, நிராதாரா, நிரஞ்சனா, நிர்லேபா, நிர்மலா, நித்யா, அது வரைக்கும் பார்த்திருக்கோம். நித்யா அப்படிங்கிற நாமம் வரைக்கும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியது நிராகாரா அப்படிங்கிற நாமம். நிராகாராங்கிற நாமம் 137வது நாமம். அதுதான் இப்ப நாம இன்னைக்கு பார்க்க போறது நிராகாரா அப்படிங்கிற 137வது நாமம். நிராகாரா அப்படின்னா என்ன? ஆகாரம் அப்படின்னா உருவம்னு அர்த்தம். நிராகாரா அப்படின்னா அவள் உருவமில்லாதவள் அப்படின்னு அர்த்தம். தேவிய பெண்ணாகத்தான் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேவியை பெண்ணாக மட்டும்தான் நாம பார்த்து வழிபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. தேவியை ஆணாகவும் வழிபடலாம், பெண்ணாகவும் வழிபடலாம், உருவமில்லாத தன்மையோடும் வழிபடலாம். லலிதா சஹஸ்ரநாமத்துல ஆண்பால் நாமங்களும் உண்டு, பெண்பால் நாமங்களும் உண்டு, உருவமில்லாததுக்கு உண்டான நாமங்களும் உண்டு. அப்போ தேவிக்கு உருவம் கிடையாது, அவள் ஆணோ பெண்ணோ கிடையாது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஆனா நாம நம்மளுடைய விருப்பத்தினால அவளை அம்மாவா பார்த்தா நமக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குங்கிறதுனால நாம அவளை பெண்ணாக பார்க்கலாம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக பார்க்கலாம்னா ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக பார்க்கலாம். அந்த பரம்பொருள் தான் அந்த லலிதை. அந்த பரம்பொருள் என்ன உருவத்தை வேணாலும் ஸ்வீகரிக்கும். பும் ரூபம் வா ஸ்மரேத் தேவீம் ஸ்திரீ ரூபம் வா விசிந்தேத் அப்படின்னு உபனிஷத்துல சொல்லியிருக்கு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார், ஆக்சுவலா உருவம் இருக்கிறதாவும் அதுதான் இருக்கு, உருவம் இல்லாததாகவும் அந்த பரம்பொருள் தான் இருக்கு. தேவியானவள் உருவத்தோடையும் இருக்கா, உருவம் இல்லாமலும் இருக்கா. எப்படின்னா அவள் பிரம்மமா இருக்கிறப்போ அப்படியே உருவம் இல்லாம இருக்கா. அவளே வேலைகளை செய்யறா இல்லையா, படைப்பு, காப்பாத்துறது, இதெல்லாம் செய்யற போது இவன் நம்மளெல்லாம் காப்பாத்திட்டு இருக்கா இல்லையா, நம்மளெல்லாம் படைச்சு நம்மளெல்லாம் காப்பாத்தி இதெல்லாம் செய்யற போது ஒரு காரியத்தை செய்யறப்ப அவள் ஒரு உருவம் எடுத்துக்கிறா. காரியம் இல்லாம இருக்கிறப்போ அவள் பரபிரம்மமாக இருக்கா, காரியம் செய்யறப்போ அவள் சக்தியாக இருக்கா அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி காரியம் இல்லாதப்ப ஒரு மாதிரியும், காரியம் இருக்கிறப்போ அந்த காரியத்துக்கு தகுந்த உருவத்தோடையும் இருக்கக்கூடியவளாக இருக்கார். தாய்மானவர் ஒரு பாட்டுல நித்தியமாய், நாம இப்ப படிச்ச எல்லா நாமங்களும் சொல்லியிருக்கார். நித்தியமாய், நிர்மலமாய், நிஷ்களமாய், நிராமயமாய், நிறைவாய், நீங்கா சுத்தமுமாய், தூரமுமாய், சமீபமுமாய், தூரத்திலையும் இருக்கா கிட்டலையும் இருக்கா, தூரமுமாய் சமீபமுமாய், துரிய நிறை சுடராய், எல்லாம் வைத்திருந்த தாரகமாய், ஆனந்தமயமாகி மனவாக்கெட்ட சித்துருவாய் நின்ற ஒன்றை சுகாரம்ப பெருவெளியை சிந்தை செய்வோம் அப்படின்னு. அப்போ அவள் எப்படி இருக்கா? இப்ப நாம இதுல பார்த்த நாமங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு, நித்தியமாய், நிர்மலமாய், நிஷ்களமாய். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியது அந்த பரம்பொருளினுடைய தன்மை. அந்த பரம்பொருளினுடைய தன்மையே நாம இப்போ ஒவ்வொரு நாமமா தெரிஞ்சுக்கிட்டே வந்தோம். அதுல இப்போ நிராகாரா அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்ப இந்த நிராகாரால அவளுக்கு நாமம் ரூபம் இல்லை, அதனால நம்மள போல உருவம் இல்லை, அதனால அவள் நிராகாரா. அப்ப உருவம் இருக்கே லலிதைன்னா, நாம இப்ப சொன்னோமே காமாட்சின்னு சொல்றோம், அவளுக்கு உருவம் இருக்குன்னு சொல்றோம், 4 கைகள் இருக்குன்னு சொல்றோம், 4 கைகள்ல ஆயுதங்கள் வச்சிருக்கான்னு சொல்றோம். அப்ப இந்த அவள் நிராகாரமா இருக்கா அப்படின்னா, உருவம் இல்லைன்னா அப்ப இந்த உருவம் என்ன? ஒரு சமயத்துல தேவர்கள் எல்லாம் தமக்கு மிஞ்சின சக்தியே கிடையாது, நாம தான் எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஆணவம் கொண்ட போது தேவி தானாக ஒரு உருவத்தை எடுத்தா.
இல்ல உங்ககிட்ட தான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நார்மலா இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் ஆடியோ கரெக்ட்டா இருக்கு. அப்போ அவள் ஒரு உருவம் எடுக்கிறா. அவள் எடுக்கிற ரூபம் அவளுடைய விருப்பத்தினால அவளாக அந்த உருவமில்லாத இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மமானது இப்படி ஒரு ஸ்திரீ ரூபமாக, ஒரு பெண் ரூபமாக வெளிப்பட்டு சக்தியாக காட்சி கொடுத்தா. இப்போ இந்த இந்த நாமம் இந்த இந்த உருவங்கள் எல்லாம் நாமளா வரைஞ்சுக்கிட்டதா? சும்மா இப்ப நாம இருக்கிற மாதிரியே நாம ஒரு வரைஞ்சுப்போம் அப்படின்னு நம்ம வரைஞ்சோமா அப்படின்னா, தெய்வத்தினுடைய உருவங்கள் எல்லாம் நாம நாம இஷ்டத்துக்கு வரைஞ்சது கிடையாது. இல்ல யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் போட்டது கிடையாது. இந்த உருவத்தோட இத்தனை கைகளோட ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்திருக்கா. ரிஷிகள் அத பார்த்திருக்காங்க. இப்படி ஒரு உருவத்தோட காட்சி கொடுத்த உடனே ரிஷிகள் அத ரெஜிஸ்டர் பண்றாங்க. அவங்களுக்கு அது அனுபவம். ரிஷிகளுக்கு அது அனுபவம். நமக்கு அவங்க அனுபவத்தை விளக்குனத நாம நம்புறோம். சோ இப்போ இந்த லலிதைன்னா இப்படி இருப்பா அப்படின்னு ரிஷிகளுக்கு யார் உணர்த்தினா? யார் சொல்லியிருக்கா நமக்கு? லலிதைக்கு 4 கைகள் உண்டு. அவளுக்கு பாசம், அங்குஷம், கரும்பு வில், பஞ்சபாணங்கள் எல்லாம் கையில வச்சிருப்பா. அப்படிங்கிறதெல்லாம் யார் சொன்னா? இந்த மாதிரி உருவத்தை தானே விருப்பப்பட்டு எடுத்து, அந்த உருவத்தோட ரிஷிகளுக்கு அவங்க தபஸ் பண்றப்போ அவங்களுக்கு காட்சி கொடுத்தா. அந்த காட்சி கொடுத்தத அவங்க பார்த்த உடனே, அத வந்து மந்திரங்களாக, ஸ்தோத்திரங்களாக ரெஜிஸ்டர் பண்றாங்க. இப்படியெல்லாம் இருந்தா லலிதை அப்படின்னு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல உருவத்த பார்க்கல. முதல்ல ரிஷிகள் சொன்னத படிச்சு, அதுக்கப்புறம் இப்படி இருப்பா அப்படிங்கிற உருவத்தை நாம கற்பிச்சுக்கிறோம். அந்த உருவம் நமக்கு எப்படி தெரியுது? ரிஷிகள் சொன்னதன் மூலமாக அந்த உருவம் தெரியுது. இப்ப எடுத்திருக்கக்கூடிய எல்லா ரூபங்களும் அப்படித்தான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு ரிஷிகளுக்கு ஒரு விதமான காட்சி கொடுத்தா. ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக சில பேருக்கு, முருகப்பெருமானாக சில பேருக்கு, சிவனாக சில பேருக்கு. இப்படி தான் அந்த பரம்பொருள் தன்னை விதவிதமாக வெளிப்படுத்திக்கிச்சு. சின்ன சின்ன தெய்வங்கள்ல இருந்து கிராம தேவதைகள்னு சொல்றோமே, அந்த மாதிரியான அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல அந்த இடத்துல ஒரு தெய்வம் வெளிப்பட்டு இருந்தா, அந்த வெளிப்பட்டதை அங்கேயே தெய்வமாக வச்சு வணங்குறோம். அதுதானே கிராம தேவதைகள் எல்லாம். அப்போ அங்க அந்த உருவத்துல தெய்வம் வெளிப்பட்டுச்சு. வெளிப்பட்ட உடனே அந்த உருவத்தோட அப்படியே வச்சு நாம அங்க தெய்வமாக ஒரு கோவில் கட்டி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க எல்லா விதமான ரூபங்களும் அம்பாளுக்கு இத்தனை ரூபங்கள் இருக்கே இது எல்லாமும். அது இல்லாம இத்தனை தெய்வங்கள் இருக்கே இது எல்லாமே தன்னுடைய விருப்பத்தினால தானாகவே இந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த ஒரு ரூபத்தை தேவி தானா எடுத்துக்கிறா. தட் இஸ் அந்த பரம்பொருள் தானா எடுத்துக்குது. அங்க தேவியா இல்ல. அது யாரு? ஸ்ரீ மகாவிஷ்ணுவா, ஈஸ்வரனா, சுப்பிரமணியரா, விநாயகரா, எந்த பேரும் கிடையாது. நாமமோ ரூபமோ பரம்பொருளுக்கு கிடையாது. பரம்பொருள் அப்படியே இருக்கு ஒரு சக்தியாக. அந்த சக்தி நமக்காக ஒரு உருவத்தை எடுக்குது. இன்னைக்கு உருவம் இருந்தா நமக்கு பிடிச்சுக்க ஈஸியா இருக்கு. நீங்க உருவம் இல்லாததை நாம உருவத்தோட இருக்கிற வரைக்கும் உருவம் இல்லாததை நம்மளால வணங்க முடியாது. நான் அப்படின்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது? நீங்கன்னா உங்களுடைய உடல் தான் ஞாபகம் வருது. அப்ப நான்கிறத நான் இந்த உருவத்தோட சம்பந்தப்படுத்திக்கிற வரைக்கும், உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை என்னால நமஸ்காரம் பண்ண முடியாது. அப்போ இது இது நான்னு இந்த உருவத்தை அடையாளப்படுத்தி, உருவத்தோட இருக்கக்கூடிய இத வச்சுக்கிட்டு, உருவம் இல்லாத ஒன்னை தேட ஆரம்பிக்கிறப்போ, ஒரு ஸ்டேஜ்ல நான் எனக்குள்ள இருக்கிறதும், வெளியில இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல தெரிய வருது. சரி அ இந்த உருவத்தை அவள் எப்படி ஆகாரமாக, நிராகாரமாக இருக்கக்கூடியவள் எப்படி ஆகாரமாக ஆனா அப்படிங்கிறத உபனிஷத்ல என்ன சொல்லியிருக்குன்னா, ஸ்வயோக மாகாத்மிய நிர்மிதேன. அதாவது தன்னுடைய யோக சக்தியினால தானாக அந்த சக்தி ஒரு உருவத்தை எடுக்கிறது. அது ஒரு அபரிமிதமான சக்தி. அவ்வளோ பெரிய சக்தி தன்னை ஒரு இப்போ இப்போ ஒரு உருவத்துல இருக்குன்னா, உருவத்துக்குள்ள லிமிட் ஆயிடுது இல்லையா? இப்போ இது பூரா நான் தெய்வம். இந்த வெளி பூரா தெய்வம்னு சொல்றப்போ, இந்த வெளி பூரான்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சரியம் இருக்கும். இப்படி இருக்குமா தெய்வம்? அப்படின்னு. நான் அத ஒரு விக்கிரகத்துல வச்சுட்டு இதுதான் தெய்வம்னு சொல்றப்போ, அந்த விக்கிரகத்துக்குள்ள இருக்கிறது தான் தெய்வம்னு உங்களுக்கு அ லிமிட் ஆகுது. அப்ப அவ்ளோ பெரிய சக்தியானது தன்னை ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ள கொண்டு வந்து, இதுதான் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துது. அது தானாகவே தன்னுடைய யோக சக்தியினால அப்படி செஞ்சுக்குது. அப்படி செய்யறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அப்பதான் நம்மளால பிடிச்சுக்க முடியுது. அப்படி தேவர்களுக்கும், ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்த அந்த உருவத்த தான் நாம இன்னைக்கு உருவம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, அவள் அந்த சந்தர்ப்பத்துக்கு எடுத்தது தானே தவிர, உண்மையில் அவள் நிராகாரா.
அவளுக்கு ஆகாரம் கிடையாது, அதாவது உருவம் கிடையாது. நாமெல்லாம் ஆகாரா, அவள் நிராகாரா, அவளுக்கு உருவம் கிடையாது. இந்த நாமம் அதுதான். சகுணம் நிர்குணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த இந்த நாமங்கள் ஆரம்பிக்கிறப்பவே சகுண நிர்குணம். சகுண அப்படின்னா குணங்களோடு கூடினது, அது உருவம் இருக்கிறது. இப்ப நாம பூஜைகள் பண்றோம், போட்டோ வச்சு, போட்டோ யார் எடுத்துட்டு வந்தா போய் உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அந்த டவுட் வந்துடுது இல்ல. காமாட்சி போட்டோ அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம், காமாட்சி போட்டோ, முருகன் போட்டோ அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த போட்டோ யாராவது போய் அங்க போய் எடுத்துட்டு வந்தாங்களா போட்டோ? சரி, ஏதோ ஒரு கோவில்ல இருக்கிறத வரைஞ்சிருக்காங்கன்னா கோவில்ல அந்த சிலையை எப்படி செஞ்சாங்க? இந்த உருவம் தான் இந்த சுவாமிக்கு, இதுதான் பேரு. இந்த நாமமும் ரூபமும் எப்படி வந்துச்சு? யாரோ ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு சிற்பி கிட்ட இந்த மாதிரி செதுக்கு, இப்படி அழகா இருக்கணும், சின்ன இடுப்பா இருக்கணும், பத்மாசனத்துல இருக்கணும், 4 கைகள் இருக்கணும், கிரீட்டம் இருக்கணும், திரை இருக்கணும்னு எல்லாம் ஒவ்வொன்னா சொல்ல, அது எப்படி அவங்களுக்கு ரிஷிக்கு எப்படி தெரிஞ்சது? ரிஷி கிட்ட தன்னை வெளிப்படுத்திக்கிட்டா. நம்ம அபிராமி அந்தாதியில பார்த்தோம். அவள் விருப்பம் இருந்தா அவள் தன்னை வெளிப்படுத்துவா. அப்படி வெளிப்படுத்தினா தான் நம்மளால பார்க்க முடியும். இப்ப நீங்க பஞ்சபூதங்கள்லயும் இறைவன் தான் இருக்கான் அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா தண்ணீல இருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ப முடியுதா? நம்ப முடியலையா? எல்லா தண்ணீலயும் இருக்காரா? இல்ல எங்கேயாவது புனிதமான தண்ணீல மட்டும் கங்கையில மட்டும் தான் இருப்பாரா? காவேரியில மட்டும் தான் இருப்பாரா? இல்ல நம்ம வீட்டு தண்ணீலயும் இருப்பாரா? தண்ணீன்னா ஈஸ்வரனுடைய அம்சம்னா எல்லா தண்ணியுமா? இல்லையா? காற்றுல ஈஸ்வரன் இருப்பாருன்னா, இப்ப இங்கேயும் இருக்காரா? இல்லையா? வெப்பத்தில் இருப்பாருன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய வெப்பத்திலயும் ஈஸ்வரன் இருக்காரா? நமக்குள்ள ஒரு வெப்பம் இருக்குல்ல, அக்னி இருக்குல்ல, அந்த அக்னியிலயும் ஈஸ்வரன் இருக்காரா? அப்போ இந்த டவுட்ஸ் நமக்கு வர்றப்போ, பஞ்சபூதங்களின் வடிவமே நான் தான் அப்படிங்கிறத எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னை வெளிப்படுத்துறார். ஒரு பெரிய அக்னி ஸ்தம்பமாக நின்னார் திருவண்ணாமலையில. நான் தான் அது, நான் தான் அந்த நெருப்பு அப்படின்னு வெளிப்படுத்தினார். அப்போ நமக்கு ஆ அது அக்னினா அதுவும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு தெரியுது. ஏன்னா, எங்க பாதாளங்களுக்கு கீழ இருந்து மேல முடிவே இல்லாம ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பெரிய சுடராக நின்னார். ஒரு ஒரு வெளிச்ச தூணாக நின்னார். அப்படி நின்னப்போ அக்னியாலேயே அப்படி ஒரு தூண். அதுதான் ஈஸ்வரன்னா, அப்ப அக்னி ஈஸ்வரனுடைய அம்சம். அப்படித்தான் நமக்கு பஞ்சபூத ஸ்தலங்களும் வந்தது. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த தண்ணீல தன்னை வெளிப்படுத்தினார். காற்றுல தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ அவர் வெளிப்படுத்தின இடங்கள மட்டும் நம்ம அதுக்கு அடையாளமாக வச்சிருக்கோம். அங்க போய் பார்க்கிறப்போ, நமக்கு என்ன உணர்வு இருக்கணும்? ஈஸ்வரன் தண்ணீயிலிருந்து தன்னை ஒரு இடத்துல வெளிப்படுத்தி காமிச்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தண்ணீயிலயும் ஈஸ்வரன் இருக்காருன்னு அர்த்தம். எல்லா காற்றிலையும், பஞ்சபூதங்கள்லயும் ஈஸ்வரன் நிறைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய இறைவனை, நாம ஒரு ரூபத்துல பார்க்கிறதுக்கு பழகினா, நமக்கு அது ஈஸியா இருக்கு பிடிச்சுக்கிறதுக்கு. முருகா அப்படின்னு சொன்னாலோ, ஒரு முருகன் அங்க இருக்காரு, அவர்கிட்ட போய் முறையிடலாம் அப்படின்னா நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கிறவர் எல்லாத்தையும் தானே பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட என்ன கேட்கணும்? உங்க கஷ்டத்த போய் நீங்க அங்க சொல்லுங்க. அவர் தீர்த்து வைப்பார் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க போய் காமாட்சி கிட்ட கேளுங்க. அவள் கொடுப்பா அப்படின்னு. காமாட்சி கிட்ட போய் என்ன கேட்கறது? அவள் அங்க மட்டும் தான் இருக்காளா? இங்க பூரா இருக்கா. எனக்குள்ள போற மூச்சுல கூட இருக்கா. நான் குடிக்கிற தண்ணீல இருக்கா. எனக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தத்துல இருக்கா. அப்ப அவளுக்கு என்ன தெரியாது? என் கஷ்டம் அவளுக்கு தெரியாதா என்ன? நான் என்ன போய் சொல்றது? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இல்லையா? இந்த நிலை புரிஞ்சுட்டா அவங்க தான் ஞானிகள் ஆயிடுறாங்க. நமக்குள்ளேயும் நிறைஞ்சு, வெளியிலயும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த சக்தியானது, நாம சொல்லி எதையும் கேட்க போறதில்ல. அவளுக்கு தெரியாதது ஒண்ணும் இருக்க போறதில்ல. இதை உணர்வு மூலமா புரிஞ்சவங்க ஞானிகள் ஆயிடுறாங்க. இது வெறும் நாலெட்ஜா இருக்கு நமக்கு. இது உணர்வா புரிஞ்சது அப்படின்னா, நாமளும் ஒரு ஞானியாக ஆயிடலாம். சோ இங்க அவள் உபாசகானாம் காரியார்த்தம் பிரம்மணோ ரூபகல்பனா அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. உபாசகானாம் உபாசகர்களுக்காக அவங்களுடைய காரியத்துக்காக தேவகாரிய சமுத்தியத்தான்னு சொன்னமே அது மாதிரி நம்ம பக்தர்களுடைய காரியத்திற்காக அந்த பரபிரம்மமானது ரூப கல்பனா தானாக ஒரு ரூபத்தை கற்பனை பண்ணி அதை கொடுக்குது, அதை காமிக்குது. அப்ப அந்த ரூபத்துக்குள்ள லிமிட் ஆயிருக்கா அந்த சக்தினா இல்ல. உங்களுக்காக நம்ம எல்லாம் பார்த்து ஆனந்தப்படுறதுக்காக, நமக்கு ஒரு உபகாரம் பண்றதுக்காக, நமக்கு உபாசனைக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக
ஒரு உருவத்தை தானே கற்பனை பண்ணி எடுத்து அது அந்த சக்தியை வெளிப்படுத்துது. அப்படி வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிறதுனால அது மட்டும்தான் அது அப்படின்னு சொல்லிட முடியுமானா அது மட்டும் அது கிடையாது. அது உருவாக்கின ஒண்ணு. அதுலயும் அது இருக்கு. ஆனா அது மட்டும் அது கிடையாது. ஒரு பெரிய சக்தி ஒரு உருவத்தை உருவாக்கி அதுக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் அந்த சக்தி. வேற எதுவுமே இப்ப நான்னா எனக்குள்ள இருக்கிறது மட்டும் தான். வெளியில எதுவும் நான் கிடையாது. அப்படின்னா, அது மாதிரியா அந்த சக்தினா அப்படி கிடையாது. சோ உருவம் இல்லாதது நிர்விகார, நிராகாரா. ஆகாரம் இல்லாதது. ஆகாரம்னா உருவம். என்ன இப்போ இந்த நாமங்களை எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, ஒரு ஒரு அதிசயம் இருக்கும். இதுவரைக்கும் அவளுடைய கண்ணு இப்படி இருக்கு, மூக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மந்திர ஸ்வரூபத்துல இப்படி இருக்கா, நமக்குள்ள குண்டலினியா இப்படி இருக்கா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு அப்ப நமக்கு அவள பத்தின என்ன ஒரு இமேஜ் வந்திருக்கு அப்படின்னா, அவகிட்ட இல்லாததே இல்ல. அவகிட்ட எல்லாம் இருக்கு. அப்படின்னு ஒரு இமேஜ் நமக்கு வந்துடுச்சு இந்த 100 நாமங்கள தாண்டி வர்றப்போ. இப்போ இப்ப வரிசையா என்ன சொல்றாங்க? அவகிட்ட என்னென்னலாம் இல்லன்னு சொல்றாங்க. எதெல்லாம் தேவி கிட்ட இல்ல? உருவம் இல்ல, அழிவு இல்ல. இப்படி என்னென்னலாம் இல்ல அப்படிங்கிறத இப்ப அழகா அப்போ இப்படியெல்லாம் இல்ல இல்லன்னு தள்றது இங்க வந்து இது ஒரு மரபு. நேத்தி, நேத்தின்னு சொல்லுவாங்க அத. இது இல்ல. இதி. இது இல்ல. இந்த உருவம் தானா தேவி? இது இல்ல. அப்ப எது தேவி? அப்ப அந்த கேள்வி வருது இல்லையா? நான் சொல்றேன் இந்த காமாட்சி மட்டும் பரபிரம்மம் கிடையாது. காமாட்சியாக இருக்கிறது அந்த பரபிரம்மம். ஆனா இந்த காமாட்சி மட்டுமே கிடையாது. அது ஒரு பெரிய சக்தி. அந்த சக்தி இங்க காமாட்சியாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, இந்த காமாட்சி மட்டுமே இல்லன்னா, அப்ப இன்னும் யாரு? அது எப்படி இருக்கும்? அப்ப இது கிடையாதுன்னா, அப்ப எது? அவளுக்கு உருவம் கிடையாதுன்னா, அப்ப காமாட்சியை தாண்டி எப்படி அந்த பர பரம்பொருளை வழிபடுறது? இந்த கேள்விகள். இது வந்து விசாரம். இதுக்கு நாம போகணும் அடுத்தது. நம்மள அப்படி அதுதான் நிர்குண உபாசனை. சகுண உபாசனைனா விக்கிரகங்களை வச்சு பூஜை பண்றது, படங்களை வச்சு பூஜை பண்றது. அப்ப அதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னா, காலேஜ் படிக்கணும். ஆனா எல்கேஜி, யுகேஜி எல்லாம் படிச்சு, ஸ்கூல்லாம் முடிச்சு, அதுக்கப்புறம் தான் காலேஜ் போ முடியும். நிர்குண உபாசனைங்கிறது கிராஜுவேஷன் மாதிரி இருந்தா, சகுண உபாசனைங்கிறது ஸ்கூல் எஜுகேஷன் மாதிரி இருக்கு. நீங்க விக்கிரகங்கள வச்சு பூஜை பண்ணி, அதுக்கு நைவேத்தியம் பண்ணி, எல்லாமும் பழகி, அதுக்கப்புறம் தான் இத தாண்டின உருவமில்லாத அந்த சக்தி அப்படிங்கிற நிலைக்கே நம்ம வர முடியும். நேரா அந்த உருவமில்லாத சக்தியை நான் வழிபடுறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா படிநிலைகள் இதெல்லாம். நீங்க பூஜை பண்ணாம ஏன் அப்படி ஒவ்வொன்னையும் யோசிச்சு பாருங்க. அவ்ளோ பெரிய சக்திக்கு நாமளா ஒரு வஸ்திரம் குடுக்க போறோம். இவ்ளோ பெரிய சக்திக்கு நாம குடுக்குற சாப்பாட்டுக்கா காத்துட்டு இருக்கு? அப்ப இவ்ளோ பெரிய சக்தி நாம குடுக்குற சாப்பாட்டுக்கா காத்துட்டு இருக்குன்னா, அப்ப நைவேத்தியமே வைக்க வேண்டியதில்ல. அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாமா? அப்படின்னா, வரலாம். அது எப்ப வரணும்னா, நைவேத்தியம் எல்லாம் பண்ணி, பூஜை எல்லாம் பண்ணி, அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி, மனசு பக்குவப்பட்டு, இது நிர்குணமானது அப்படிங்கிற ஞானம் வந்து, அந்த நிர்குணத்தோட தியானத்துல மட்டும் உட்காரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது, அது ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்க்கு வர்றப்ப அது செய்யலாம். விதண்டாவாதத்துக்கு இப்பவே வந்து, சாமி வந்து சாப்பிட போகுதா? அப்படின்னு கேட்டுட்டு நைவேத்தியம் பண்ணாம இருக்கிறதோ, இந்த சாப்பாட்ட நம்பி தான் இருக்கா அப்படின்னு நினைக்கிறதோ, அதெல்லாம் தப்பு. சகுன உபாசனை, ஸ்கூல் எஜுகேஷன். இதெல்லாம் கண்டிப்பா அதுக்காகத்தான் நமக்கு யார் மத்தவங்க சொல்றாங்க, உருவமே இல்லாம எதுக்கு இத்தன சாமிய வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இத பிடிச்சுக்கிட்டு தான் அங்க போ முடியும். இத முடிச்சு தான் அங்க போ முடியும். அதனால நமக்கு உருவங்கள தானாவே குடுத்திருக்கா. தன்னுடைய தன்னுடைய விருப்பத்தின் பேரில் உபாசகானாம் காரியார்த்தம் அந்த பிரம்மாவானது ரூப கல்பனா ரூபங்களை எடுக்குது. அப்ப அந்த ஒரே பரம்பொருள் இவ்வளவு ரூபங்களை எடுத்திருக்கு. ஒவ்வொரு காரணத்துக்காக. நமக்கு இப்ப தெரியுது. என்ன வேணும்னா யார்கிட்ட கேட்கணும்? காசு வேணும்னா லக்ஷ்மிய கேட்கணும். படிப்பு வேணும்னா சரஸ்வதிய கேட்கணும். தைரியம் வேணும்னா இவங்கள கேட்கணும். ஒண்ணொண்ணும் இருக்கு நமக்கு. அப்போ நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி இருக்கிறப்போ, அதுக்கு தகுந்த உருவத்துக்கிட்ட நாம போறோம். அந்த உருவத்தின் மூலமா நமக்கு அனுகிரகம் பண்றது அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருளினுடைய உருவம் தானே அது. சோ அந்த பரம்பொருள் அந்த உருவத்தின் மூலமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுது. இதான் நிராகாரா. ஆகாரம்னா உருவம். உருவம் இல்லாதவள் அப்படிங்கிறதுனால நிராகாரா.
அடுத்த நாமம் நிராகுலா. ஆகுலா, ஆகுலம்னா கலக்கம், சஞ்சலம். மனசுல நமக்கு இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு ஏதோ ஒரு கவலை, இது எப்படி நடக்குமோ அப்படின்னு ஒரு சஞ்சலம், ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு கலக்கம், என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயம், ஒரு குழப்பம், இதெல்லாம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் ஆகுலம். நிராகுலா அப்படின்னா இந்த மாதிரியான ஆகுலம் எல்லாம் இல்லாதவள் நிராகுலா. ஆகுலம்னா மனக்கலக்கம், மனக்கவலை. நமக்கு ஏன் மனக்கவலை இருக்கு? நமக்கு ஏதோ நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அது வந்தாதான் சரி. ஐயோ அது இல்லையே, எப்படி வாழ முடியுமா? நாளைக்கு காசு இல்லைன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அப்படின்லாம் மனசுக்குள்ள கவலை இருக்கு. நாளைக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் நம்ம செலவு பண்ணிட்டா, நாளைக்கு காசு இல்லைன்னா நமக்கு யார் சாப்பாடு போடுவா? நாம எப்படி இருக்க முடியும்? அப்போ ஏதோ ஒரு ஒரு துக்கம், ஒரு கவலை இருக்கு. அவள் நிராகுலாவாக இருக்கிறதுனால, அவளுடைய பக்தர்களையும் நிராகுலாவாக ஆக்கிடுவா. அதாவது ஆகுலம், கலக்கம் இல்லாம, மனக்கலக்கம் இருக்காது. தேவியினுடைய பக்தர்களுக்கு மனசுல கலக்கம் இருக்காது, கவலை இருக்காது, குழப்பம் இருக்காது, நாளைக்கு என்னங்கிற கேள்வி இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு குழந்தையா இருந்தப்போ இருந்துச்சா? அம்மா, அப்பா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க அவங்க என்ன பண்ணாங்க? எப்படி சம்பாதிச்சாங்க? எப்படி சாப்பாடு போட்டாங்க உங்களுக்கு? ஏதாவது தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஜாலியா ஏதோ போனோம், ஸ்கூல் போனோம். அங்க ஏதோ தெரிஞ்சோம், வந்தோம். நமக்கு ஏதாவது வேணும்னா கேட்டோம். குடுத்தா வாங்கிக்கிட்டோம். இல்லன்னா போயிட்டோம். கொஞ்ச நேரம் அழுதோம். அழுதாலாம் முன்னாடியெல்லாம் கவலையே பட மாட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் அழுன்னு போயிடுவாங்க. இப்பல்லாம் அப்படி பொசுக்குன்னா உடனே ஐய்யய்யோ! அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஐய்யய்யோலாம் கிடையாது. அழுதா அழ வேண்டியதுதான். கிடைச்சா தான் கிடைக்கும். எல்லாம் கேட்டதெல்லாம் கிடைக்காது. சோ அப்படி இருந்தப்ப நமக்கு ஒரு ஒரு கவலையும் இல்ல. என்ன அதிகபட்சம் கேட்டு பார்ப்போம். முடியவே முடியாது. இப்போ டூர்லாம் அனுப்பவே மாட்டாங்கன்னு நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். ஸ்கூல் டூர்லாம் நம்மள அனுப்பவே மாட்டாங்கன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம என்னைக்காவது ஒரு வருஷமாவது வீட்ல வந்து கேட்காம இருந்திருக்கோமா? வருஷா வருஷம் வந்து கேட்போம். வருஷா வருஷம் வந்து அவங்கலாம் டூர் போறாங்க, நானும் போவேன் அப்படின்னு சொல்லுவோம். அழுவோம், பிடிவாதம் பிடிப்போம். அதுக்கப்புறம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இல்ல அவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அத மறந்து போயிடுவோம். அந்த மாதிரி இருந்தப்போ, நமக்கு அந்த துக்கம் கூட பெருசா தெரியல. கொஞ்ச நேரம் அழறதுக்கு தான் அது. அவ்வளோதான். அதுக்கு மேல அவங்க மேல வெஞ்சன்ஸ் எல்லாம் நமக்கு வரல. என்ன அனுப்பவே இல்லல்ல, உன்ன என்ன பண்றேன் பாரு அப்படின்லாமா நாம இருந்தோம். அப்படியெல்லாம் இல்ல. ஸோ இந்த அ அந்த அந்த வயசுல ஏன் அது இல்ல அப்படின்னா, மறந்து போயிடும். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அது இருந்தா தான் அப்படின்னு இல்ல. அடுத்தது வேற எதுக்காவது, "நீ டூர் போவேன்னா, நான் அதுக்கு பதிலா நான் உனக்கு இது வாங்கி தரேன்" அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதிலேயே சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அவ்ளோ சிம்பிளா இருந்துச்சு. இப்ப ஏன் அவ்ளோ சிம்பிளா இல்ல அப்டின்னா, இன்னைக்கு அதையே வந்து ஒரு கணவனோ, மனைவியோ சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு எங்கேயோ போணும்னு கேட்கிறீங்க. இல்ல நீ அது போ வேணாம். அதுக்கு பதிலா நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன் அப்டின்னு சொன்னா சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்களா? இல்ல வேணாம். நான் சாக்லேட்டா கேட்டேன் உன்கிட்ட. நான் என்ன கேட்டேனோ அதுதான் வேணும். அப்ப சிம்பிளா இருந்தது லைஃப். இப்ப நாமளே காம்ப்ளிகேட் பண்ணதுக்கு அப்புறம் அவ்ளோ சீக்கிரமா சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. ஆனா, தேவி மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க, அந்த குழந்தைகள் எப்படி இருந்தாங்களோ, அம்மா, அப்பா மேல நம்பிக்கையோட, அது மாதிரியான நிலையில இருக்காங்க. அதனால நிராகுலா, கலக்கம் இல்லாம, கவலைகள் இல்லாம, துக்கம் இல்லாம இருக்கக்கூடியவளான தேவி, தன்னுடைய பக்தர்களையும் கலக்கம் இல்லாம, துக்கம் இல்லாம, கவலைகள் இல்லாம பண்ணிடுறா. அதனால அவள் நிராகுலா. ஆகுலம்னா, ஆ சூன்யம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது. எதுவுமே இல்லன்னா, அது சூன்யம் அப்படின்னு சொல்றோம். இங்க ஒண்ணுமே இல்ல. எல்லாமே காலி ஆயிட்டா, அது சூன்யமாக இருக்கு. எம்ப்டியாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனா, அவள் நிராகுலான்னு ஏன் சொல்றோம்னா, அவள் கம்ப்ளீட்டா இல்லாம போறதே கிடையாது. அப்படி ஒண்ணு அவளுக்கு கிடையவே கிடையாது. நமக்கு உண்டு. ஒரு பொருளுக்கு உண்டு. ஆனா, அந்த பரபிரம்மமானது கம்ப்ளீட்டா இப்ப பரபிரம்மம் எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொடி கூட இந்த பிரபஞ்சத்துல என்னைக்குமே வந்ததில்ல. இனிமேலும் எப்பவும் வராது. அப்போ அந்த ஆக்குலம், அந்த சூன்யமாக இருக்கிறது, இல்லாம போறது அப்படிங்கிறது, இப்போ யாரோ ஒருத்தங்க ரொம்ப நம்ம வீட்ல இருக்காங்க. ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்ப வந்து நம்ம சொல்றோம்ல, ஒரு மாரி எம்ப்டியா இருக்கு.
அவங்க இங்க இருந்துட்டே இருந்தாங்கல்ல, அவங்க இப்ப இல்லாதது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒண்ணு ஒரு இடத்துல இருந்து, அது இல்லாம போறப்போ ஏற்படக்கூடிய அந்த வெறுமை தான் ஆக்குலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி ஒரு நிலை அந்த பரபிரம்மத்துக்கு கிடையாது. ஏன்னா, பரம்பொருளானது இந்த உலகமெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியும் இருந்தது. இந்த உலகமெல்லாம் அழிஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கும். நித்திய வஸ்து அது. எப்பவும் இருக்கக்கூடியது. எப்பவும் இருக்கக்கூடியதுக்கு அழிவு கிடையாது. அழிவே இல்லாததுனால, அதுக்கு அந்த சூன்ய நிலை கிடையாது. இங்க கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்படின்னு நினைக்க முடியுமா நம்ம எப்பயாவதுன்னா? நினைக்கவே முடியாது. ஏன்னா, அப்படி அவர் இல்லாம எங்கேயுமே போமாட்டார். அவள் அப்படி இல்லாம போமாட்டா அப்படின்னும் சொல்லலாம். அவள் அப்படி இல்லாம போமாட்டார் அப்படின்னும் சொல்லலாம். அது எப்பவுமே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். அக்ரிணை பொருளா கூட சொல்றோம் இல்லையா? கடவுள சொல்றப்ப, அது அது வந்து நம்மள காப்பாத்தும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? காப்பாத்தும் அப்படின்னா ஒரு அக்ரிணை பொருளா இருக்கு. காப்பாத்துவார் அப்படின்னா ஒரு ஆணாக இருக்கு. அவ வந்து காப்பாத்திடுவா அப்படின்னா ஒரு பெண்ணா இருக்கு. நீங்க ஆணாக சொன்னாலும், அக்ரிணையாக சொன்னாலும், பெண்ணாக சொன்னாலும், அது அந்த பரம்பொருளை குறிக்கும். ஏன்னா, அது எல்லாமாகவும் இருக்கு. அது அந்த சூன்ய நிலை அப்படிங்கிறதுக்கு அது போகிறதே இல்ல. இவளுக்கு துன்பங்களே கிடையாது. அதனால அவள் தன்னை சார்ந்த எல்லாரையும் துன்பமே இல்லாம பண்ணிடுறா. நீங்க தொடர்ந்து தேவி உபாசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறபோது, நீங்க தேவியாகவே ஆயிடுறீங்க அப்படின்னு நம்ம நெறைய தடவ படிக்கிறோம். நெறைய நேரங்கள்ல அத எல்லாருமே எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எந்த தெய்வத்தை நம்ம உபாசனை பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த தெய்வமாகவே ஆகிறது. அதுதான் நிஜ சாயுஜ்ய பதவி. அதுவாகவே நாம ஆயிடுறோம். அது கூடவே போய் இணைஞ்சிடுவோம். அதுக்கும் நமக்கும் பேதம் இல்லாம போயிடுது. அதுவாகவே நாம ஆயிடுறோம் அப்படிங்கிறப்போ, அதுவாகவே நாம எப்படி ஆகுறோம் அப்படின்னா, நாம ஆகல ஒண்ணாவும். அந்த பிகமிங் அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது. நமக்குள்ள அவள் நமக்குள்ள தான் இருக்காங்கிறத உணர்ற போது நாமளும் அவள் தான்னு நமக்கு தெரிஞ்சிடுது. அத உணராத வரைக்கும் நமக்கு ஏதோ கடவுள்ங்கிறது எங்கேயோ இருக்குங்கிற மாதிரியும், அது எங்கேயோ வந்து நமக்கு எதையோ கொடுக்கும் அப்படிங்கிறமும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த சக்தியினுடைய துளி தான் நமக்குள்ளேயும் இருக்கு. நமக்குள்ளேயும் அவள் தான் இருக்கா அப்படின்னு தெரியறப்போ, நமக்கு இந்த இந்த கலக்கங்கள் எல்லாம் போயிடுது இல்லையா? அதான் அவள் நிராகுலா. அவளை தொடர்ந்து உபாசனை பண்ணா, நம்மளையும் நிராகுலமாக ஆக்கிடுறா. ஆகுலம்னா மனக்கவலைகள். அந்த மனக்கவலைகள் நமக்கு கிடையாது. இல்லாமல் அவ பண்ணிடுறா. அதான் நிராகுலா. நமக்கு அது எப்படி இருக்கணும் அப்டின்னா, அந்த உணர்வு இந்த நிராகுலா நாமத்தில் நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நாம இப்போ காமாட்சிய பிடிச்சிருக்கோம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காமாட்சிங்கிற உருவமானது நமக்கு எல்லா செல்வங்களையும் தர்றதுக்கு தகுதியானது. உங்களுக்கு படிப்பு வேணுமா? பொருள் வேணுமா? வசதி வேணுமா? சொத்து வேணுமா? அழகு வேணுமா? முக்தி வேணுமா? நல்ல உறவுகள் வேணுமா? நல்ல நட்பு வேணுமா? நல்ல வீடு வேணுமா? என்ன வேணும்? என்ன வேணும்னாலும், அதை அந்த உருவமே நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிற திட நம்பிக்கையோட அந்த உருவத்தை நாம பிடிச்சுக்கிறப்போ, அந்த காமாட்சியை நாம பிடிச்சுக்கிறப்போ, அந்த உருவத்துக்குள்ள அந்த நிராகாரமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தானே இருக்கு. அதனால அதுக்கு அந்த சக்தி இருக்கு. என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அப்ப நீங்க ஒரு உருவத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா, அந்த உருவத்தை எடுத்த அந்த பரம்பொருளானது உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு குடுத்துடுது. உங்களை நிராகுலாவா ஆக்கிடுது. ஆகுலம். மனக்கலக்கம் இல்ல. மனக்கலக்கம் எதனால வருது? நாம செய்யறோம்னு நினைக்கிறதுனால வருது. நம்மளால இது முடியுமா? நாம முடிச்சுடுவோமா? நமக்கு இது கிடைச்சிடுமா? அப்படின்னு இருக்கு. நாம செய்யல, அவ குடுப்பா அப்படின்னா, அவ குடுத்துடுவா. அந்த நம்பிக்கையோட அவள நாம பிடிச்சுக்கிறப்போ, நாம நமக்கு எந்த விதமான குறைகளோ, கலக்கமோ, மனக்கவலையோ இருக்கிறதே இல்ல. அதான் நிராகுலா. நிர்குணா. நிர்குணா அப்படின்னா, நமக்கு நம்ம நெறைய தடவ பார்த்திருக்கோம். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு 3 விதமான குணங்களும் இருக்கு. இந்த 3 நாம பிரிச்சிருக்கோம். நல்ல குணம், கெட்ட குணம் அப்படின்னு 2ஆ. எது நல்லது, எது கெட்டது அப்படின்னு ஒரு நமக்கு நமக்கு எது பிரமாணம், நமக்கு வேதங்களும், சாஸ்திரங்களும் என்ன சொல்லியிருக்கோ, அத வச்சு இது நல்லது, இது கெட்டது. இப்படி இருந்தா இது நல்ல குணம். இது இப்படி செஞ்சா இது கெட்ட குணம். அப்படின்னு நாம ஒண்ணு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். சோ இந்த
பிரம்மமானது, அந்த பரம்பொருள் நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த உருவமில்லாத அந்த பரம்பொருளானது ஒரு உருவத்தை எடுக்கிறப்போ நமக்கு குணங்களோட இருக்கிற மாதிரி தோணுது. இப்ப நாம சொல்றோம் அந்த காமாட்சிக்கு கருணை ஜாஸ்தி அப்படின்னு. அவள் கருணையோட இருக்கா அப்படின்னு சொல்றோம். அப்ப கருணைங்கிற குணத்தை அவ எடுத்துட்டு இருக்காளா அப்படின்னு பார்த்தா, அந்த உருவத்துல இருக்கிறப்போ அவளுக்கு கருணை ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அதெல்லாம் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளலாம் அவ வர்றது கிடையாது. அந்த அந்த பரபிரம்மமானது அது ஒரே நிலையில தான் இருக்கு. அது குணங்களை எடுத்துக்கிறதும், கலர் இப்போ நாம ஒரு கலர் பூசிக்கிற மாதிரி, அது மாதிரி அது எதுவும் பூசிக்கிறது இல்ல. இந்த குணத்த நாம எடுத்துக்கிறோம். இந்த மாதிரியான பிஹேவியர நாம எடுத்துக்கிறோம். அதெல்லாம் அவளுக்கு என்னைக்கும் கிடையாது. சாட்சியாக மட்டும் இருப்பா எல்லாத்துக்கும். எதையும் அவள் எடுத்துக்கிறது கிடையாது. இப்போ பண்டாசுர வதம் பண்ணா. பண்டாசுரன வதம் பண்றதுக்கு அவளுக்கு கோபம் வந்தது. கோபம்ங்கிற குணத்தை அவ எடுத்துக்கிட்டாளா? அப்படின்னா, இல்ல. அவளுக்கு வேணுங்கிறதுக்காக கோவம்ங்கிற குணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டா. அவளுக்கு கோபம் வரல. நீங்க எப்படி ஒரு குழந்தைகிட்ட அவ்வளவுதான் அடிச்சு பிரிச்சு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றீங்க. பிரிச்சு எடுத்துருவீங்களா என்ன? மிரட்டுறதுக்காக, நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு கோபத்தை நாம எடுத்துக்கிற மாதிரி அவள் எடுத்துக்கிட்டா கோவத்த. அப்படி எடுத்துட்டு அந்த பண்டாசுரனுக்கு முக்தியைத்தான் கொடுக்கிறா. நாம தேவி சப்தசதி படிச்சோம்னா ஏகப்பட்ட அசுரர்கள் வந்து 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 சாவாங்க அம்மா கிட்ட. எல்லாரையும் அவள் சரி நினைச்சானா அவள் உட்கார்ந்த இடத்துல இருந்து அவள் மனசால நினைச்சா செஞ்சிட முடியும். அவள் எழுந்து வந்து போர் பண்ண வேண்டியதே இல்லை. அப்படிப்பட்ட சக்தி உண்டா இல்லையா தெய்வத்துக்கு? அவங்க அப்படியே இப்ப நம்ம இப்படி கை காமிச்சா முனிவர்கள்லாம் இப்படி கை காமிச்சா அவங்க அப்படியே எரிஞ்சு போறாங்க, காணாம போயிடுறாங்க. முனிவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்த அந்த பரபிரம்மத்துக்கு அவங்க அப்படி நினைச்ச உடனே அவங்களெல்லாம் அழிச்சிட முடியாதா? ஏன் போர் பண்றா? அவங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்களை குடுத்து, அவங்க கூட சண்டை போட்டு, அவங்கள திருத்தி, நல்வழிப்படுத்தி, அவங்களுக்கு அந்த சூலத்துல அமிர்த பிந்துவ வச்சு, அவங்களுக்கு உள்ள செலுத்தி, அவங்களுக்கு மோட்சத்த குடுத்துடுறா. எல்லா விதமான குணங்களையும் அசுரர்கள் எல்லாம் ஒவ்வொரு குணம் தானே. எல்லா குணங்களையும் அவள் போக்குறா. எந்த குணமும் இல்லாம பண்ணிடுறா. அவங்கள எல்லாம் இல்லாம பண்ணிடுறா அப்படின்னா, அவங்கள போய் பனிஷ் பண்றது அவளுடைய நோக்கம் கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னா அவள் உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ணலாம். அவளுக்கு அவங்க மேல கோவம் கிடையாது. வெறுப்பு கிடையாது. அவளுக்கு என் மேல இருக்கக்கூடிய கருணை பண்டாசுரன் மேலயும் உண்டு. உங்க மேல இருக்கக்கூடிய கருணை மகிஷாசுரன் மேலயும் உண்டு. எல்லா அசுரர்கள் மேலயும் அவளுக்கு அசுரர்கள், மனிதர்கள், நல்லவங்க, கெட்டவங்க, புழு, பூச்சி, இது பாம்பு அப்படிங்கிற பேதம் எல்லாம் அவளுக்கு கிடையாது. எல்லாமே அவளுக்கு ஒண்ணு. எல்லார் மேலயும் கருணையோடு தான் இருக்கா. எல்லாரையும் பரிபாலிக்கிறா. அவளுக்கு குணங்கள் கிடையாது. அந்த நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்துக்கு குணங்கள் கிடையாது. ஆனா ரூபம்ங்கிற குணம் கூட கிடையாது. ரூபம்ங்கிறது ஒரு குணம் இல்லையா? ஒரு உருவம்னு இருக்கு. அந்த உருவம் கூட கிடையாது அது. இப்ப பஞ்சபூதங்களுக்கு எடுத்துக்கிட்டா ஒவ்வொன்னுக்கும் ரூபம்னு ஒரு குணம் இருக்கு. சுவை அப்படிங்கிறது ஒரு குணம் இருக்கு. தொடு உணர்வு இருக்கு. இந்த மாதிரி கூட எதுவுமே கிடையாது அவளுக்கு. இது எல்லாத்துக்கும் குணாதீதா, ரூபாதீதா அப்படின்னு நாமங்கள் படிக்கிறோம். லலிதா சஹஸ்ரநாமத்துல. குணங்களுக்கெல்லாம் அதீதமாக இருக்கக்கூடியவள் குணாதீதா. எல்லாவற்றிற்கும் சாட்சியாக மட்டும் இருக்கா. எதோடையும் சம்பந்தப்பட்டுக்கிறது இல்ல. ஒரு உருவத்தை எடுத்தா கூட அந்த உருவத்துல குணங்களை கற்பிச்சுக்கிறாளே தவிர அந்த குணங்களுக்கு நமக்கு பார்த்தா அந்த குணம் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ ஸ்ரீராமர் என்ன பண்ணார்? அவர் எடுத்த உருவத்துக்கு தகுந்த போன்ற குணங்களை தான் ஸ்வீகரிச்சார். நமக்கு பாடமாக இருந்தார். இந்த குணத்தோட இப்படி இருந்தா இப்படி இருக்கணும். அப்பா பேச்ச இப்படி காப்பாத்தணும். எல்லாருக்கும் இப்படி மரியாதை கொடுக்கணும். இவ்வளவு அன்பாக இருக்கணும். இப்படி பிறன்மனை விழையாம இருக்கணும். இன்னொரு இன்னொரு பெண்ணை அவர் விரும்பினதே கிடையாது. ஏகபத்னி விரதனா இருந்தார். அந்த மாதிரி நாம இருக்கணும். இவ்ளோ வீரத்தோட இருக்கணும். இவ்ளோ கருணையோட இருக்கணும். இவ்ளோ நல்லவங்களா இருக்கணும். இது எல்லாமே ராமரை பார்த்து நம்ம கத்துக்கிட்டோம். இந்த ஸ்ரீராமருக்கு இவ்ளோ குணங்களும் இருந்ததா? அப்படின்னா இருந்தது.
ஆனா அதெல்லாம் உண்மையா அப்படின்னா, அந்த குணங்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு மாயா. அந்த பரபிரம்மம் ஸ்ரீராமராக ஒரு உருவத்தை எடுத்து, அதுல இந்த குணங்களுக்கெல்லாம் தான் கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி நடிக்குது. அது நடிக்குதுங்கிறது எப்படி நாம அது ஒரு மாயைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இப்போ தேவிக்கு எப்படி நெனச்ச உடனே அசுரர்கள எல்லாம் கொன்னுட முடியுமோ, அதே மாதிரி தான் ஸ்ரீராமருக்கும். ஸ்ரீராமர் மட்டும் யாரு? அந்த பரபிரம்மம் எடுத்த ஒரு இன்னொரு உருவம், ஆகாரம். நிராகாரமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள், காமாட்சின்னு ஒரு ஆகாரம் எடுத்த மாதிரி, ஸ்ரீராமர்ன்னு ஒரு உருவத்த எடுக்குது. இதெல்லாம் உண்மை கிடையாது, இந்த உருவங்கள் எல்லாம். அப்போ ஸ்ரீராமர்ங்கிற உருவம் எடுத்தப்போ ராவணனை கொல்றதுக்கு அவ்ளோ கஷ்டப்படணுமா? துக்கப்பட்டாரே. ஏன் அவ்ளோ துக்கப்பட்டார்? ஜெயிக்கவே முடியாதோ! தோத்துடுவோமோ! நம்ம சீதையை மீட்கவே மாட்டோமோ! அப்படின்னு அழணுமா? ஏன் எல்லாம் வல்லதாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் ஏன் அழணும்? கண்ல தண்ணி வச்சுக்கிட்டாரா இல்லையா? காணாம போனதுல இருந்து அழுதார். எப்படி தெரியும் எனக்குன்னா, ஆஞ்சநேயர் சொன்னார். ஆஞ்சநேயர் சீதை கிட்ட சொல்றப்ப கேட்டேன். சீதா தேவி கிட்ட வந்து சொன்னார் இல்லையா? உங்கள பிரிஞ்சு அவர் சாப்பிட கூட இல்ல. அழுதுட்டே இருக்கார். உங்களையே நெனச்சிட்டு இருக்கார். நல்லா தூங்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு சீதை அப்படின்னு எழுந்துக்கிறார். அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அப்படியெல்லாம் சொன்னபோது நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அவர் அப்படி கஷ்டப்பட்டார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் ஏன் அப்படி கஷ்டப்படணும்? அவசியம் இல்லையே! அதெல்லாம் ஒரு ஆக்ஷன். எடுத்துக்கிட்ட என்ன பிறவி எடுத்தாரோ, அதுக்கு தகுந்த போல நடந்து காமிச்சார். அவ்வளோதான். அப்ப அந்த குணத்துக்கு அவர் கட்டுப்பட்டவரா? அவருக்கு அந்த பயம் வந்துதானே, பயம்ங்கிற உணர்வு வந்துதா ராவணன பார்த்தா? அப்டின்னா, அவருக்கு பயம்ங்கிற உணர்வு வரல. ஆனா, மனிதனாக இருக்கிறப்போ, எக்ஸ்ட்ரா சக்தி எல்லாம் காமிச்சு அவன அழிக்கிறது இப்ப பண்ணக்கூடாது. ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முடியுமோ, அதுக்குள்ள இருந்து பண்ணணும். அப்போ மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அதுக்குள்ள பண்ணணும்னா, அத விட அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான், ராவணன். அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு? இதுக்குள்ளேயே இருந்து அவனையும் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? நம்ம திடீர்னு இப்ப கடவுள்னு நான் தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு காமிச்சுட்டா, ஒருவேள அவனே கூட வந்து கால்ல விழுந்துடலாம். அதான் அது நடக்கக்கூடாது. அவர் வந்து யாரு? அடைக்கலம்னு யார் வந்தாலும் அவங்கள ரட்சிக்கிறேன்னு விரதம் எடுத்திருக்காரு. அப்ப ராவணனே வந்து விழுந்துட்டா, அவனையும் ரட்சிச்சாகணும். அப்ப ராவண வதம் தான் இந்த அவதாரத்தினுடைய நோக்கமே. அது நடக்குமா? அவன் வந்து நான் இப்ப இவரு விபீஷணர் வந்து சரணாகதி ஆன மாதிரி, ராவணனும் வந்து சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. எப்படி அவன வதம் பண்றது? பண்ண முடியாது இல்லையா? அப்போ எப்படி இதுக்குள்ள இந்த லிமிட்டுக்குள்ள இருந்து எப்படி பண்றது? அப்படிங்கிறத பார்த்தார். அப்போ அவரு அந்த குணங்கள் இல்ல. அது மாதிரி தான் எல்லா தெய்வங்களும். அந்த தெய்வங்கள் அந்த குணத்த எடுத்துக்கிறது இல்ல. ஆனா, அந்த உருவத்துக்கு, அந்த குணத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க. மாயையா அப்படி காமிக்கிறாங்க. அது ஒரு மாயை தான். மத்தபடி அவங்களுக்கு குணங்கள் கிடையாது. நிர்குணா. நெறைய நெறைய கல்யாண குணங்களும், நெறைய உருவங்களும், நெறைய செயல்களும் செய்யக்கூடியதாக தோன்றறது எல்லாமே வெறும் மாயை தான். அத நாம எப்பவே புரிஞ்சுக்கணும். அவரால அவ்வளோதான் முடியும். நாம ச இந்த இந்த வெட்டி சண்டை போட்டுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பிரயோஜனப்படும். அவர்லாம் கிருஷ்ணர்லாம் அப்படியே சக்கரம் விட்டாருன்னா, அதெல்லாம் போயிடும் தெரியுமா? ராமர்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டாரு. அப்படின்னு சண்டை போட்டுக்கலாம். அதனால கிருஷ்ணர் தான் பெரியவர், ராமர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இதெல்லாம் கிருஷ்ணர் எவ்வளோலாம் மேஜிக்லாம் பண்ணுவாரு தெரியுமா? அப்டின்னா, அவர் வந்து பொறந்து அவர் எப்ப கிருஷ்ணரா அவதாரம் பண்ணாரோ, அங்கருந்து அவர் அற்புதங்கள நிகழ்த்திக்கிட்டே இருக்கார். அவர் தான் வந்து தெய்வம், இங்க அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்டிங்கிறத, தான் விஷ்ணுவினுடைய அவதாரம்ங்கிறத பொறந்த நிமிஷத்துல இருந்து பொறக்கறதுக்கு முன்னாடில இருந்து காமிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனா ராமர் அப்படி காட்டல. அப்ப நாம காமிச்சாலும் சரி, காமிக்காட்டும் சரி, இதெல்லாம் பரபிரம்மத்தினுடைய குணங்கள் கிடையாது. இது எல்லாமே மாயை. பரபிரம்மம் குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது கிரியேட் பண்ணுது இந்த குணங்கள எல்லாம். நான் கிரியேட் பண்றேன். அது நான் இல்ல. எனக்கு வெளியில தான் இருக்கு நான் கிரியேட் பண்றது. அப்போ இந்த குணங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்கிறது. குணங்கள் இல்லாம இருக்கிறதுனால அவள் நிர்குணா. அடுத்தது நிஷ்கலா. நிஷ்கலா. கலைகள் அப்டின்னா பாகங்கள்னு அர்த்தம். இப்ப சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கு அப்டின்னு சொல்றோம்.
முதல் கலை முதல் நாள் வருது பிரதமை அன்னைக்கு. அது ஒரு பார்ட் இல்லையா? சந்திரனுடைய. மறுநாள் வளர்றது 2வது பார்ட். இப்ப கலைகள் அப்படின்னா பாகங்கள். நமக்கு பாகங்கள் உண்டு, அவயவங்கள். பாடி பார்ட்ஸ் உண்டு. மூக்கு இருக்கு, கண் இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு. இது மாதிரியான அவயவங்கள். இந்த பார்ட் எல்லாம் ஒண்ணா வச்சு ஒரு உருவமா நாம இருக்கோம். இப்படி அவளுக்கு பார்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, அப்படி கிடையாது. அது ஒரு பூரணமானது. அதுக்கு அது சின்ன சின்ன விஷயங்களால சேர்த்து செய்யப்பட்டது கிடையாது. அது ஒண்ணு அப்படியே பூரணமானது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? கற்பனை தான் பண்ணி பார்த்துக்கணும். அப்படி அப்படியே அப்படியே உருண்டையா இருக்குமா? உருண்டையாவும் இருக்கலாம். அப்படி பெருசா இருக்குமா? பெருசாவும் இருக்கலாம். கை கால்லாம் இருக்காதா? இருக்காது. அப்ப ரவுண்டா இருக்குமா? ரவுண்டுங்கிறதும் ஒரு ஷேப் தானே. எந்த ஷேப்புக்குள்ளேயும் அடங்காது. கட்டமா இருக்குமா? இருக்காது. ஏன்னா கட்டமும் ஒரு ஷேப். எந்த ஷேப்லயும் அடங்காது. அப்ப ஷேப்லெஸ்ஸா இருக்கும், ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கும். அப்படின்னா, அத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அது புரிஞ்சுக்காம நாம திண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு உருவத்தை குடுத்து இத பிடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கு. இதுல பக்குவம் வர்றப்ப அது புரிஞ்சு போயிடும். அந்த நிர்குணமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க நிஷ்கலா அப்படின்னா கலைகள் இல்லாதவள். அதாவது பாகங்கள், அவயவங்கள் இல்லாதவள். இவ்ளோ அழகான மூக்கு இருக்கு, கண் இருக்குன்னுலாம் பேசிட்டு, அவளுக்கு அவயவங்களே கிடையாதுன்னு இங்க சொல்லிட்டாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு புக்ல அவயவங்கள் இருக்குன்னு பேசி, உருவங்கள் இருக்குன்னு பேசி, வேற ஒரு ஸ்தோத்திரத்துல அவயவங்கள் இல்ல அப்படின்னு பேசினாங்கன்னா, நாம சொல்லலாம். சரி, அவர் எழுதினது அப்படி எழுதிட்டார், இவர் எழுதினது இப்படி எழுதிட்டார். ஒரே புஸ்தகத்துல ஒரு 100 நாமாவுக்கு 100, 100, 150 நாமாக்குள்ள அவளுடைய ஒவ்வொரு பாகத்தையும் அவ்ளோ வர்ணனை பண்ணாங்க. இங்க வந்து அவளுக்கு பாகங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒண்ணுலயே இது 2ம் வருது அப்படிங்கிறப்போ, அப்பதான் இதுல இருக்கக்கூடிய அந்த சத்தியத்தை உணர்றதுக்கு உண்டான அந்த பக்குவம் நமக்கு வரணும். அழகா இருக்கா, காமாட்சி தான். ஆனா இந்த காமாட்சி மட்டும் தான் தெய்வம் அப்படிங்கிற எண்ணம் வந்தா, என்ன வருது? விஷ்ணுவ நமஸ்காரம் பண்றவங்க கிட்ட சண்டைக்கு சொல்லுது. இதெல்லாம் கடவுளே கிடையாது. காமாட்சி தான் கடவுள் அப்படின்னு. ஆனா, அத தாண்டின இந்த உண்மை, அந்த நிராகாரமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் தான் இத்தனை உருவங்களையும் எடுத்திருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுட்டா, உருவ பேதங்கள், இந்த தெய்வ பேதங்கள் மேல, இந்த மற்ற மற்ற உருவங்கள் மேல நமக்கு ஒண்ணும் வெறுப்பு இல்ல, சண்டை இல்ல. ஏன்னா, அதுக்குள்ள இருக்கிறதும் அந்த பரபிரம்மம் தான்னு தெரியுது. காமாட்சிக்குள்ள இருக்கிறதும், ஸ்ரீ மகாவிஷ்ணுக்குள்ள இருக்கிறதும், அங்க சுப்பிரமணிய சுவாமிக்குள்ள இருக்கிறதும் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு தெரியறப்போ, அப்பப்போ இப்போ எ நான் அந்த ஒரு ஸ்வீட் ஸ்டால்க்கெல்லாம் போனோம்னா, வரிசையா வச்சிருக்காங்க. என்னென்னமோ கலர் மாறுது, உருவம் மாறுது. மொத்தத்துல எல்லாம் என்ன ஒரே இனிப்பு தான். நீங்க ஒரு டயபெட்டிக் ஆயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரே பிரச்சனை என்ன? சர்க்கரை சாப்பிடக்கூடாது. சுகர் சாப்பிடக்கூடாது. சரி, நான் சுகர் இல்லாத ஏதாவது சாப்பிடுறேன். போய் நீங்க ஸ்வீட் ஸ்டால்ல போய் தேடுங்க. கம்மியா இருக்கலாம், கூட இருக்கலாம். ஆனா, அங்க இருக்கிற எல்லா உருவங்களும் சர்க்கரை தான். கூட வேற வேற ஏதோ சேர்த்திருக்காங்க. ஒண்ணு சேர்த்து உருண்டையா பிடிச்சிருக்காங்க. ஒண்ணு கட்டமா இருக்கு, ஒண்ணு நீளமா இருக்கு, ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு வெள்ளையா இருக்கு, ஒண்ணு பச்சையா இருக்கு. என்னென்னமோ கலர் கலரா இருக்கு. ஆனா, எல்லாத்துக்கும் பேஸ் என்ன? ஸ்வீட் தான். அந்த ஸ்வீட்டு எது கூட எல்லாம் சேருதோ, அதுக்கு தகுந்த பேர் நம்ம வச்சுக்கிறோம். ஒண்ணு மைசூர் பாகுன்னு சொல்றோம். ஒண்ணு லட்டுன்னு சொல்றோம். ஒண்ணு ஜிலேபின்னு சொல்றோம். ஆனா, பேஸ் எது? அந்த சுகர்ங்கிற பரபிரம்மமானது கிருஷ்ணரா ஒரு இடத்துல இருக்கு, ராமராக இருக்கு, முருகனாக இருக்கு, காமாட்சியாக இருக்கு, லலிதையாக இருக்கு, காமேஸ்வரியாக இருக்கு. என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். அந்த சுகர் தான் இப்படியெல்லாம் இருக்கு. வித்தியாசம் உருவத்திலயும், அது எடுத்த உருவத்திலயும், அது கூட என்ன சேர்த்திருக்கு, என்ன குணங்கள சேர்த்துக்கிட்டு இருக்குங்கிறதுலயும் வச்சு தான் வித்தியாசமே தவிர, பேசிக்கான ஒரே குணம் சர்க்கரை, இனிப்பு. இனிப்பு அப்படிங்கிற சுவை தான் பரபிரம்மமாக இருந்தா, அத வச்சு எத்தனை பண்டங்கள் வேணாலும் நம்ம செய்யலாம். அப்படி செய்யப்பட்ட பண்டங்கள் தான் இத்தனை தெய்வ உருவங்களும். எல்லா தெய்வ ரூபங்களும் அந்த பரபிரம்மம்ங்கிறத அந்த இனிப்ப வச்சு செய்யப்பட்ட விதவிதமான பண்டங்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா, அந்த பரபிரம்மத்தின் டேஸ்ட் தெரியும். இனிப்பு. கொஞ்ச நாள் நல்லா தொடர்ந்து காமாட்சிய உபாசனை பண்ணா, அந்த இனிப்பு தெரியறப்போ, அதான் அந்த இனிப்பு தான் இது. அதே அப்போ ஒரு விஷயத்த ஒரு இனிப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா,
அடுத்த இனிப்பை பார்க்குறப்ப இது இது கூட இதை சேர்த்துருக்காங்க, ஆனா அதுவும் இனிப்பா தான் இருக்கும். அப்போ ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர் ஒண்ணும் வேறு கிடையாது. அதே பரம்பொருள் தான். ஆணாக தெரியுது. இந்த மாதிரி இருக்கு. சங்கு சக்கரம் வச்சிருக்கு. அவ்வளோ. உருவம் கூட கொஞ்சம் மைதா மாவு சேர்த்திருக்காங்க. கொஞ்சம் ஏதோ கலர் போட்டிருக்காங்க. எண்ணெயில பொரிச்சிருக்காங்க. ஆனா, அந்த பரபிரம்மம் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கு. அப்படி. ஸோ இந்த உருவங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு எல்லாமும் போயிடுது. ஸோ இங்க எந்த பார்ட்டும் இல்லாதவள். அம்சங்கள்னு சொல்வாங்க. சின்ன சின்ன ஆ விஷயங்களால கோர்த்து செய்யப்பட்டவள் கிடையாது. அதுக்கு ஒரு பார்ட் கிடையாது. அதுக்கு அவயவங்கள் கிடையாது. கை, கால்கள் கிடையாது. மூளை, மனசு, புத்தின்னு நமக்கு இருக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அது வெறுமனே ஒரு சக்தி. அத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா, அத புரிஞ்சுக்கிறது தான் அல்டிமேட்டான கோல் நமக்கு. உருவங்களோடவே இருக்கிறது இல்ல. உருவங்களை தாண்டி இத்தனைக்கும் பொதுவா இருக்கிறது என்ன? உணர்வுல வர்றதுக்கு வேறுபாடுகள் இல்லன்னு தெரிஞ்சுட்டாலே போதும். இதுக்கு இத்தனை நாள்னு கணக்கு கிடையாது. நீங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டாலே போதும் இல்லையா? ஒரே ஒரு 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 சக்தி இருக்கு. அந்த சக்தியே தான் இத்தனை தெய்வங்களாக இருக்கு அப்படின்னு தெரியறப்போ, என்ன மாறுதுன்னு சொல்லுங்க. சிவனாக அது தெரியறப்போ, முருகனாக தெரியறப்போ, பிள்ளையாராக தெரியறப்போ, விஷ்ணுவாக தெரியறப்போ என்ன மாறுது? அந்த வழிபாட்டு முறைகள் தான் மாறுது. நான் நான் எனக்கு முருகன தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றப்போ, என் கஷ்டத்த எல்லாம் நான் போய் முருகன் கிட்ட சொல்றேன். எனக்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் எல்லாம் அப்படின்னா, இந்த கஷ்டத்த அங்க போய் சொல்லுவேன். சொல்றதுக்கான முறைகள்ல நான் நைவேத்தியம் பண்ணா, ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு இது நைவேத்தியம் பண்ணணும். இங்க பூஜைக்கு பூ எடுத்துட்டு போனா, பில்வம் தான் எடுத்துட்டு போணும். இங்க போறப்போ. ஈஸ்வரன பார்க்க போனா பில்வம் தான் எடுத்துட்டு போணும். முருகனுக்கு இது அரளி தான் பிடிக்கும். இத எடுத்துட்டு போணும். ஸோ இப்படி நான் வழிபாட்டு முறைகள்ல தான் மாற்றம் இருக்கு. எல்லாமும் ஒரு சக்தி தான் அப்படிங்கிற தெளிவு, அதுக்கு வர்றதுக்கு ஒண்ணும் போராட வேண்டியதில்ல. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாலே, புரிஞ்சுக்கிட்டாலே போதும். புரிஞ்சுக்கிட்டாலே வந்துடும் அது. வந்துட்டா அதுக்கப்புறம் பேதங்கள் இருக்காது. எது ஒசத்திங்கிற சண்டை இருக்காது. அது மட்டும் தானா அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா அப்படின்னா, நமக்கு மனசு இப்போ அப்ப எதுக்கு இத்தனை உருவங்கள் இருக்குன்னா, எனக்கு அந்த சக்திய, அந்த பரம்பொருள காமாட்சியா பார்க்கிறப்போ, மனசு டக்குன்னு ஒட்டிக்குது. எல்லா பிறவிக்கும் அம்மா, இவள் தாய், இவளுடைய ஸ்தனபாரங்கள் தான் நமக்கு உணவு கொடுக்குது. இவள் இவ்ளோ அழகா இருக்கா? இவள் இத அத பார்க்கிறப்போ மனசுக்கு பிடிச்சமா இருந்தா, இந்த உருவத்த நான் கெட்டியா பிடிச்சுக்கலாம். எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. இந்த உருவமே என்ன கடை தேற்றிடும். அப்படி போனா அது சாக்தம். நான் முருகன மட்டும் பார்க்கிறேன். எனக்கு முருகன தான் பிடிச்சிருக்கு. அவர பார்க்கிறப்ப மனசு உருகுற மாரி வேற எதையும் உருகுறதில்ல. எனக்கு முருகன் தான் எல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப நானு மிச்ச எந்த தெய்வத்தையும் வழிபடல. முருகா, முருகா, முருகான்னு எப்பவும் முருகனையே சுத்திட்டு இருக்கேன். அந்த உருவம் என்ன கடை தேற்றிடும். அது கௌமாரம். எல்லாம் ஒரு மதம். எல்லா மதத்திலயும் உருவங்கள் மாறுது, வழிபாட்டு முறைகள் மாறுது, பேர் மாறுது, ரூபம் மாறுது. ஆனா, அல்டிமேட்டா என்ன? எல்லாம் அங்க தான் போகும். எல்லாம் ஒண்ணுதான். இப்படி இந்த அந்த பார்ட்ஸ்ன்னு எதுவும் இல்லாம, அவயவங்கள்னு இல்லாம, அதுக்கு உறுப்புகள்னு இல்லாம, பாகங்கள்னு இல்லாம, ஒரு பூரண வஸ்துவாக இருக்கு. அப்படி பூரணமாக இருக்கிறதுனால, அது நிஷ்கலா. என்ன மாறும்? இப்ப நம்ம ரூப தியானம் பண்ணோம்னா, சகலா. கலையோடு கூடியது. சனா வித் அப்படின்னு அர்த்தம். சகலா. ரூப தியானம் பண்ணா, அது சகல உபாசனை. தத்துவத்த தியானம் பண்ணோம்னா, அது நிஷ்கல உபாசனை. நிஷ்களம், சகலம். 2ம் என்ன? ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. நம்ம வழிபடுறது ஒரு பரம்பொருள தான். அத நாம உருவம் இல்லன்னு நெனச்சு, அந்த தத்துவத்தை மட்டும் நெனச்சு, அப்ப என்ன தத்துவம்? இந்த ஒவ்வொரு தெய்வ உருவத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவம் தான் அந்த உருவமாக இருக்கு. இப்போ என்ன தத்துவம்னா, அது என்ன கிளியரா புரியலன்னா, ம் ஒரு உருவத்தை தெய்வம் அந்த பரம்பொருளானது எடுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னவா இருக்கோ, அத பொறுத்து அதனுடைய தத்துவம் இருக்கு. பண்டாசுர வதம் தேவகாரியம் இதுதான் பர்ப்பஸா இருந்தப்போ, அது எடுத்த உருவமானது
லலிதை மாதிரி இருந்துச்சு. தடைகளை நீக்கிற தத்துவம் இருக்கு. ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அது தடைகளை நீக்கிற தத்துவமா இருக்குன்னா, தடைகள நீக்கிற தத்துவம் விக்னேஸ்வரனாக இருக்கு. சோ அந்த தத்துவத்தை மட்டும் நாம தடைகளை நீக்கிறதுங்கிற தத்துவத்தை மட்டும் தியானம் பண்ணா, அது ரூபமில்லாத நிஷ்கலா அப்படிங்கிற தியானம். நாம விநாயகரா நினைச்சோம் அப்படின்னா, அது ரூப தியானம். ஞானத்தை கொடுக்கணும். எனக்கு ஞானம் வேணும், ஞானம் வேணும் அப்படின்னு நாம உபாசனை பண்ணா, அது நிஷ்கலா. நானு முருகனை வேண்டினா ஞானம் கொடுப்பார் அப்படின்னு, நான் முருகன் ஞானத்தின் ஸ்வரூபம். அவர் ஞானப்பழம் அவர். ஞானத்தை அவர் கொடுப்பார்ன்னு அவர் கால பிடிச்சுக்கிட்டா, அது சகலம். சகல தியானம். சோ அப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். இது 2க்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2ம் ஒண்ணு தான். நமக்கு எந்த உருவம் பிடிச்சிருக்கோ, அந்த உருவத்த கெட்டியா பிடிச்சுக்கலாம். அதுவும் தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணக்கூடாது, மற்ற உருவங்கள்ல இல்லன்னு நெனச்சா, உங்களுக்கு அந்த தத்துவமே புரியலன்னு ஆயிடும். அந்த பரம்பொருள்ங்கிற தத்துவமே உங்களுக்கு புரியலன்னு ஆயிடும். நான் நான் வழிபடுற இடத்துல மட்டும் தான் இருக்கு. என் வீட்ல மட்டும் தான் இருக்கு. என் கோவில்ல மட்டும் தான் இருக்கு. இது மட்டும் தான். அதாவது இஷ்ட தெய்வங்களாக ஒரு ஒரு ஸ்தலம் வந்து நமக்கு இஷ்டமானதாக இருக்கலாம். இப்ப சுவாமி மலைன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அப்டின்னா, அப்ப சுவாமி மலையில மட்டும் தான் சுவாமி இருக்குன்னு நான் நெனைக்கல. ஆனா, அந்த இடம், அந்த சுவாமி அவர பார்க்கிறப்போ ஒரு ஆனந்தமா இருக்கு. அதனால அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால, மிச்ச இடத்துலலாம் அவர் இல்ல அப்டின்னு நான் பேச முடியாது. எல்லா இடத்துலயும் இருக்கார். அவர் அங்க போய் தான் பார்க்கணும்னு இல்ல. இங்க நெனச்சா கூட உடனே வருவார். ஆனா, அங்க போய் பார்க்கிறப்போ அது ஒரு அழகா இருக்கு. அந்த அந்த சூழ்நிலை, அந்த அவருடைய அழகு, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. காமாட்சி எங்க நெனச்சாலும் காமாட்சி தான். உடனே வந்துடுவா. ஆனா, அங்க போய் பார்க்கிறப்போ, அவளுடைய கண்ணும், அவளுடைய சிரிப்பும், அவளுடைய அழகும் நல்லா இருக்கு. அப்ப நான் அத பார்க்கக்கூடாதா? தப்பா? அப்டின்னா, காமாட்சியாக இருக்கிறதும், சுவாமிமலையில முருகனாக இருக்கிறதும் 2ம் ஒரே சக்தி தான் அப்படிங்கிற தெளிவோட தத்துவங்கள் தான் வேற. தத்துவங்கள் வேறையா இருக்கிறதுனால ரூபம் வேற. ரூபம் வேறையா இருக்கிறதுனால வழிபாட்டு முறைகள் வேற. ஆனா, எல்லாம் ஒண்ணு தான் அப்படின்னு தெரியறப்போ, நான் அங்க போயி இங்க போயும் பார்க்கலாம், அங்க போயும் பார்க்கலாம். 2 இடத்துக்கும் போகாம கூட இருக்கலாம். 2மே எனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, கிளாரிட்டி என்ன இருக்கணும்? ஒரு சக்தி தான் இங்க இப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு. அப்போ லிமிட்ஸ் இருக்கா? அப்டின்னா, எந்தெந்த உருவங்களுக்கு என்ன செய்யறதுக்காக அந்த உருவம் எடுத்ததோ, அந்த காரியங்கள்ல அதெல்லாம் கரெக்ட்டா செஞ்சு தரும். மற்ற காரியங்கள் அப்ப என்ன ஆகும்? நான் வந்து ஒரு லிமிட்டட் பவர் தான் இருக்கா முருகனுக்கு அப்டின்னா, அவருடைய லிமிட்டட் பவர் இருக்கிறதா நாம நெனச்சுக்கிட்டா கூட, அவர் கடைசியா கொண்டு வந்து அந்த ஞானத்தை குடுக்குறப்போ, நமக்கு அது எல்லாமே தெரிஞ்சிடும். அப்போ நாம அந்த பரபிரம்மம் தான் எல்லாம் அப்படிங்கிற ஐடியாக்கு வந்துடுறோம். ஸோ எந்த வழியில வந்தாலும் நீங்க அத அடைய முடியும். வழிகள் தான் வேற. போய் சேரக்கூடிய இடம் ஒண்ணுதான். ஸோ இங்க அவள் எந்த பார்ட்ஸ் இல்லாம இருக்கா. அவள அவளுக்கு பகுதிகள் கிடையாது. பூரணமாக இருக்கா. அதனால அவள் இங்க நிஷ்கலா. சாந்தா. சாந்தா அப்படின்னா, முன்னாடியே நம்ம இந்த சாந்தி மத்தியில பார்த்திருக்கோம். இந்த நாமத்த. சாந்தா அப்படிங்கிற நாமம். இது அவள் சாந்தமாக இருக்காள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சாந்தமா இருக்கிறதுனால அவள் சாந்தம். ஏன் அவள் சாந்தமா இருக்கணும்? நாம முன்னாடியே சொன்ன மாதிரி, அவளுக்கு இயல்பு வந்து எந்த குணங்களும் இல்லாம, எதுவுமே இல்லாம அப்படியே பேசாம இருக்கிறது தான் அவளுடைய இயல்பு. அவளுக்கு யார பார்த்தா கோவம் வராது. யாரையும் பார்த்தா கருணை வராது. யாரையும் பார்த்தா ஆசை வராது. எதுவுமே வராது. அவள் அப்படியே இருப்பா. என்ன செய்யணுமோ அத மட்டும் செய்வா. எந்த உணர்வுகளும் இல்லாம, எந்த குணங்களும் இல்லாம, ஆனா தானுடைய கடமை என்னவோ அத மட்டும் செய்யக்கூடியவள். அதனால தான் பண்டாசுர வதம் பண்ணாலும், அவள் கருணையோடவே தான் பண்ணா. மகிஷாசுரனை கொன்னாலும் கருணையோடவே தான் கொன்னா. அவளுடைய வேலை அத செஞ்சா. ஆனா அவளுக்கு அதுல எந்த வெறுப்பும் யார் மேலயும் கிடையாது. இப்போ அம் போருக்கு போறாங்க. ஒரு தேசத்துக்காக போருக்கு போறாங்க. போருக்கு போய் எதிர்ல வர்ற வேற கலர்ல ட்ரெஸ் போட்டிருந்த அந்த எதிரி எதிரி படையினர் அப்படின்னு தெரிஞ்சாலே, அவங்கள எல்லாம் கொன்னு போடுறாங்க. இந்த எதிரி படையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சோல்ஜர் மேல, இந்த நம்ம நாட்டு சோல்ஜருக்கு ஏதாவது விரோதமா?
ஒண்ணும் இல்ல. அவரோட வேலை எதிரி சோல்ஜர்ஸ் எல்லாம் கொன்னு போடுறது. அவருக்கு ஒண்ணும் கோவம் கீவம்லாம் ஒண்ணும் இருக்காது. அப்படியே கொன்னு போட வேண்டியதுதான். நீங்க திருப்புகழ்ல நெறைய படிச்சுட்டே வந்தீங்கன்னா, அந்த போர்க்களத்தினுடைய காட்சிகள வந்து ரொம்ப அழகா நெறைய அவரு அதானே பண்ணாரு. அவரு சூரசம்ஹாரம் பண்றதுக்கு தானே வந்தார். ஸோ அ அந்த போர்க்கள காட்சிகள் எல்லாம் சொல்றப்ப பேரி அடிச்சாங்க, பறை அடிச்சாங்க. அப்படியே அ அவ்ளோ சத்தம் அந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, சும்மா இருக்கிறவன கூப்ட்டு அங்க இருக்கிறவன எல்லாம் அடிச்சு கொல்லுன்னா, அவனுக்கு அந்த அந்த உணர்வு வராதுல்ல. ஒண்ணும் விரோதம் இல்ல. இப்ப உங்கள எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள பார்த்தோனே எனக்கு உங்கள அடிக்கணும் போல வந்தா அடிக்கலாம். எனக்கும் உங்கள யாருன்னே தெரியாது. உங்க மேல எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. நீங்க பாட்டுக்கு போறீங்க. யாரோ வந்து என்ன அவன அடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நான் எப்படி அடிக்கிறது? எனக்கு அந்த அடிக்கணுங்கிற அந்த உணர்வு வர்றதுக்கு தான் அந்த போர்க்களத்துல அந்த பறைகள் எல்லாம் அடிச்சு, கத்தி, வெறியேத்தி அவ்ளோ பண்ணா அந்த ஒரு வீரம் வருது. போய் எல்லாரையும் அடிக்கணும். வெற்றிவேல், வீரவேல்ன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்கன்னா, ஏன்னா அந்த அத ஏத்திக்கிறதுக்காக. அப்படிதான் அப்படித்தான் தேவி சண்டைக்கு போனா. அவளுக்கு அவ் வர வச்சுக்கிட்டு அவ்ளோ ருத்ரமா இருக்கா. பாக்க அப்படியே அவ்ளோ ரௌத்ரம் அவளுடைய கண்ணுலயும் மகிஷாசுரமர்தினியாக இருக்கிறப்ப இருக்கு. ஆனா அது உண்மையானா, அவ வரைச்ச குத்தணும்னா, நான் இப்படி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். நான் எடுத்து எப்படி குத்துவேன் அந்த சூலத்த? சூலத்த குத்தணும்னா, அத தூக்குறப்போ ஒரு ஒரு தைரியம் வேணும். ஒரு வேகம் வரணும். வந்தா தானே நச்சுன்னு எடுத்து குத்த முடியும். சொங்கி மாரி இருந்தா எப்படி குத்த முடியும்? அப்ப அத வர வச்சுக்கிட்டா தான் அந்த சூலத்த எடுத்து குத்த முடியும். அதுக்காக அவள் எடுத்துக்கிட்டாளே தவிர, அவளுடைய உண்மையான நிலை சாந்தமாக இருக்கிறது. ஒண்ணுமே இல்லாம, அசைவுகளே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, கோபம் வர்றதுக்கு அவளுக்கு காரணமே கிடையாது. அவளுக்கு வேண்டியவங்க, வேண்டாதவங்க, நல்லது, கெட்டது கிடையாது. நல்லது செய்றவங்கள எல்லாம் காப்பாத்துறேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவளுக்கு நல்லது, கெட்டதே கிடையாது. வேண்டியவங்க, வேண்டாதவங்க கிடையாது. அவள் யாரையும் கொல்ல வேண்டிய காரணமே இல்ல அவளுக்கு. அப்ப அவளுக்கு கோவமே வராது. சாந்தா. சாந்தாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. ஷா அப்படிங்கிற அக்ஷரத்தை கடைசியாக கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சம் அப்படின்னு ஒரு பீஜம் இருக்கு. சம்ங்கிற பீஜம் தேவியினுடைய மொத்தம் பீஜாட்சரங்கள் இருக்கு இல்லையா? இந்த மந்திரங்கள் நான் சொல்றேன்ல, ஸ்ரீம், ஹ்ரீம், க்ளீம் அந்த மாதிரியான பீஜாட்சரங்கள் இருக்கு இல்லையா? அந்த பீஜாட்சரங்கள் மொத்தம் 51 அக்ஷரங்கள். அந்த 51 அக்ஷரங்கள்ல கடைசி அக்ஷரம் வந்து 17வது 41 46 46வது அக்ஷரம். அந்த 50 51ல அந்த சம் அப்படிங்கிற அக்ஷரம் வந்து வ மொத்தம் 51 பீஜாட்சரங்கள். அதுல அவள் கடைசி பீஜமாக, அந்த சம் அப்படிங்கிற பீஜமாக அவள் இருக்கா. அதனால அந்த ஷா அப்படிங்கிறதை கடைசி பீஜமாக கொண்டவள். அதனால சாந்தா அப்படின்னு அர்த்தம். சா சா அப்படிங்கிற அக்ஷரம் கடைசி அக்ஷரம். அதுக்கு முன்னாடி வா அப்படிங்கிற அக்ஷரம் இருக்கும். அந்த வம்ங்கிற வடிவத்துல இருக்கக்கூடியவளும் தேவிதான். ஆனா இந்த பீஜாட்சரங்களை எல்லாம் ஒரு இப்ப வம்ங்கிற பீஜாட்சரம் ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னா, அத நாம பாட்டுக்கு வம்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாமான்னா சொல்லக்கூடாது. நாம வந்து அத இந்த சம், வம் இந்த மாதிரியான பீஜங்களை எல்லாம் நாம ஒரு குரு மூலமாக வாங்கி தான் நாம அத சொல்லணும். ஸோ இந்த பீஜங்களை வடிவமாக இருக்கிறதுனால அவளுக்கு சாந்தா, ஷாங்கிற அந்தமாக, அந்த சம்ங்கிற பீஜமாக இருக்காள், வம்ங்கிற பீஜமாக இருக்காள்ங்கிறதுனால அவளுக்கு அந்த சாந்தா அப்படிங்கிற நாமம். இது 141வது நாமம். இந்த சாந்தா அப்படிங்கிறதுல நிறுத்துறோம். இன்னமும் அ அவகிட்ட இல்லாதது என்னென்ன அப்படின்னு இன்னும் இருக்கு. அவளுக்கு உருவம் இல்ல, அவளுக்கு குணம் இல்ல, அவளுக்கு மனக்கலக்கம் இல்ல. இதெல்லாம் அவகிட்ட இல்லையாம். என்னென்னலாம் இல்ல, இல்ல, இல்லன்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்காங்க. இன்னமும் இருக்கு பாக்கி. இன்னும் என்னென்னலாம் இல்ல அப்படிங்கிறது இன்னமும் வரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட பலன் என்ன?
இப்படி தேவியை நிர்குணமாக உபாசிக்கிறதினுடைய பலன். இவள் நிர்குணமா இருக்காங்கிறத இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அவளுக்கு அவயவங்கள் கிடையாது, குணம் கிடையாது, உருவம் கிடையாது, நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டே வர்றப்போ, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தேவியை இப்படியெல்லாம் தியானம் பண்றதுனால, இல்ல இந்த நாமங்களை எல்லாம் சொல்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது அடுத்த நாமங்கள்ல வரும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம். இதுல இன்னும் ஒரு 2, 3 நாமம் இருக்கு. அந்த நாமம்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த நிர்குண உபாசனையினுடைய பலன்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்ப நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம சாந்தா அப்படிங்கிற நாமத்தோட நம்ம இன்னைக்கு நிறுத்துவோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.